ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். டே டாக்டரே, எப்பரா இப்படி? இது உண்மைதானா? அடே, இதை எத்தனை டைம்டா கேப்ப? எங்க அப்பா தான் சத்தியமா உண்மைதான்டா. ஆனா நம்ப முடியலையாடா. எப்பரா இப்படிலாம்? என்னாலதான் நம்ப முடியல. ஆனா நம்பிதான் ஆகணும். இதான் உண்மை. டே, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. பிராங்காடா? இப்பே சொல்லிடுடா. ஏற்கனவே எனக்கு தலை சுத்திக்கிட்டு இருக்குடா. அட்டாக் வந்து ஒரேடியே போய் சேர்ந்துட்டு போறேன். பிராங்கா போடா. ஆமா, இவர் பெரிய விஐபி. இவர் கூட்டு வச்சு நாங்க பிராங்க் பண்றோம். எல்லாம் பண்ணிட்டு லாஸ்டா பிராங்க் அப்படின்னு சொல்ல. அப்ப உண்மையிலுமே இது மதிய அத்தை பொண்ணு குண்டுவா? ஆமா எருமை, உண்மையிலுமே இதான் மதிய அத்தை பொண்ணு குண்டு ஜிவி. என்னடா டாக்டர் சொல்ற? அப்ப டியூன்ஸா? இல்ல, ஆனா ஒண்ணு போல இருக்காங்க. ஆனா நம்ப முடியல. இருந்தா நம்புறேன். ஏன்னா மீரா என்ன அப்படி பேச மாட்டா. மீரா எதுக்கு என்ன தெரியணும்னு சொல்ல போறா? அப்ப இது அசோக் தங்கச்சி தான். அப்போ இல்லடா, எப்பவும் அசோக் தங்கச்சி தான். ஓ, இப்பதானே புரியுது. அதான் இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வமா இறங்கிட்டாரா? அப்படி கூட சொல்லலாம். அது இல்லாம தங்கச்சிக்காக எந்த எஸ்டிமுக்கும் போவான். தெரியும். அதான் நீங்க சும்மா சொன்னதுக்கே பல்ல பேத்துட்டாரே. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் தங்கச்சி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னு. ஆமாடா, பாசம் மாதிரியே மிஞ்சிய கதை உங்களுக்கு. ஜீவியும் அண்ணன் பாசத்துக்கு குறைஞ்சவில்ல. அண்ணனுக்கு பிடிக்குன்னு ஒரே காரணத்துக்காக என்னால பிளான் பண்ணி அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தெரியுமா? என்ன சொல்ற? ஆமாடா, இந்த கதை அப்புறம் சொல்றேன். அப்ப இந்த என்கேஜ்மெண்ட் ஜீவிக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்றதால தானே சார் இறங்கி பண்றாரு. ஓ, புரியுது. ஆனா மதி சோகத்துல மூழ்கி இருக்கான். ஜீவி எப்பயும் போலதான் இருக்காங்க, எந்த டென்ஷனும் இல்லாம. ஓ, அண்ணன் மேல அவ்வளவு நம்பிக்கை பாரா. இதுவும் நல்லதா இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் இவன் சோக கடல தானே மூழ்கி இருந்தான். இப்ப என்ன பல்ல காட்டுறான்? அதானே, ஒருவேளை அத்தை பொண்ணை பார்த்து குஷியா இருக்குமோ, அதான் பல்ல காட்டுறான். எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. இவன் சிரிக்கிறத பார்த்தா மீரா நினைச்சிட்டானோ? டீ, ஆமாண்டா, மண்டமில இருக்க கொண்டையே மறந்துட்டோமே. 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இவன் தான் உங்க அத்தை பொண்ணை பார்த்தது இல்லையே, அப்படியே நினைச்சு சிரிக்கிறானா? ஆமாண்டா, அதான் கதை. என்னமோ பேசிட்டு இருக்கான். சரி, அந்த பிள்ளைய முறைக்குத? டேய், அன்னைக்கு கோவில்ல மீராவை பார்த்தேன்னு சொன்னால, ஜீவி பார்த்து தான் சொல்லியிருக்கான். அப்ப ஜீவி கிட்ட ஐயோ, அப்ப என்ன பண்ணி வச்சானு தெரியலையே. அதான் அந்த புள்ள முறைக்குதா? ஆமாண்டா, அவன் வேற என்ன பொறிக்கன்னு சொல்லிட்டான்னு புலம்பிட்டு இருந்தானே. இப்ப என்ன வேலை பார்த்துட்டான்னு தெரியலையே. இப்ப கூட பாரா, என்னமோ பல்ல இழுச்சு பேசுற அந்த புள்ள முறைக்குது. இவன் சிரிக்க அந்த புள்ள முறைக்கான்னு போகுதே. அடே, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அந்த புள்ள பயந்து பின்னாடி போயிடுச்சுடா. அப்படி என்ன சொல்லியிருப்பான் தெரியலையாடா. என்ன நடக்குதுன்னு? போச்சு, இது மட்டும் அசோக் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்னது எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்? அசோக், ஆமா, 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானா? என்ன நடக்குது? அது வந்து அசோக், ஒண்ணும் இல்ல. என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல. அங்க என்ன படம் ஓடுதுன்னு எங்களுக்கே புரியல. ஊமை படமா தான் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கோம். படமா? எதை பத்தி பேசுறீங்க? அதானே எங்களுக்கே தெரியல எதை பத்தி பேசுறோன்னு. சும்மா பேசுறோம். அதான், ஒண்ணும் இல்ல. அப்ப நீ இவ்வளவு நேரம் இங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்கலையா? இப்பதான் வரியா? ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்க? இது வரைக்கும் எதுவும் நடக்கல.
இனிமேல் எதனா பயங்கரமா இடி மின்னலாம் நடக்குமா என்னன்னு எங்களுக்கே தெரியல. நடந்தாலும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. ஆமா, என்ன சொங்க ரெண்டு பேத்துக்கும் இதுக்கு வாய் 12 மணிக்கு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் தொண்டைக்குள்ள சிக்கிக்கிட்டா அத வாய மூட முடியலையா? இது வரைக்கும் சிக்கல, இனி சிக்கிடுவான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஜீவியை பின்னாடி நிக்கிறான். இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கா வித்தியாசம்? அடியே, அவனை எதுவும் பேசணும்னு சொல்லிடு. இல்ல ஏய் பாவடி அவரே, நீ ஏன் ஒரு மேல கோவப்படுற? எதுக்கு இப்ப நின்னுட்டு இருக்க? இப்படி வா. எனக்கு உன் பக்கத்துல நிக்கவே பிடிக்கல. பயமா இருக்கு. பயமா இருக்கா? அவர் என்ன காட்டு மிருகமா? பார்த்து பயப்படுற? அத்தை விட பயங்கரமானவன். அவனை பார்த்தாலே கோவம் தான் வருது. அடியே, நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம அவர் மேல கோவப்பட்டுட்டு இருக்க? அவர் எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறாரு தெரியுமா? மண்ணாங்கட்டி, நீ எதுக்கு அவன் கூட பேசிட்டு இருக்க? இனிமேல் அவன்கிட்ட பேசாத, கொஞ்சம் தள்ளியே இரு. சின்னடி நீ பாவடி மூஞ்சி பார்த்து என்னமா பேசிட்டு இருக்க? நீ வேற வேண்டாம்னு சொல்லிட்டல. நான் ஒரு கரைப்பா நினைச்சிட்டு இருக்க. இப்ப என்ன வேற சொல்லிட்டு இருக்க? அடியே, அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இப்பவே குழி தோண்டி பதிச்சிடு. அவன் ஆளு சரியில்லடி. போடி, இப்பதான் எனக்கு சரியா இருக்கு. இவ்வளவு அழகா கியூட்டா இருக்காரு. உனக்கு ஜீவனா பிடிச்சிருக்கு. அதுக்காக உங்க அத்தை பின்னாடி குறை சொல்றது நல்லா இல்ல. ஆமாடி, வீடுதர் பத்தியா இவனை பத்தி என்ன குறை சொல்லணும்னு அன்னைக்கு கோவில் வந்து ஏன்டி சீக்கிரமா வீட்டுக்கு போறேன்னு கேட்டல, அது காரணமே வந்தான். என்ன சொல்ற? அன்னைக்கு கோவிலுக்கு வந்தாரா? என்கிட்ட சொல்லவே பத்தியா? அடியே, இப்ப பல்ல பேக்க போறேன் பாத்துட்டே இரு. அன்னைக்கு கோவில் கூட பக்கமே பின்னாடியே வந்தான். அவன் பார்வையே சரியில்லை. நீ தான் உங்க அத்தை போய் நினைச்சு வந்திருக்கல. சில்லடி, அவன் என்ன பார்த்ததே இல்லையா? ஈவினிங் கூட மித்ரா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நீ என்ன தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? ஒருவேளை உங்க தங்கச்சிக்கு தெரியாம வந்திருக்காள. அவதான் தெளிவா சொன்னாடி. எங்க எல்லாரை விட எங்க அண்ணன் உங்களை பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவனால பார்க்க முடியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறான். நீங்களும் அப்படித்தான் இப்பதான் மீட் பண்ணிக்க போறீங்கன்னு அவதான் சொன்னாலே. ஆனா அதுக்கு முன்னாடி இவன் அன்னைக்கு பார்த்த பார்வையே சரியில்லை. தப்பா இருந்தது. நீ அவங்க கிட்ட தள்ளியாரு. இப்ப கூட கொஞ்சம் தப்பு தப்பா பேசுறான். எனக்கு பிடிக்கவே இல்லை. இவன் தான் மாப்பிள்ளை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வேணாம்னு சொல்லியிருந்திருப்பேன். இப்பதான் பாக்குறான், அதுக்காட்டி வாடிப்படியெல்லாம் பேசுறான். ஜிஎம் கூட அப்படிலாம் பேசுறதே தெரியுமா? எனக்கு ரொம்ப கோவமா வருது. இப்படி ஒரு சொந்தம் வராமே போயிருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. கவி சொல்லுங்கட்டா, இல்லையா? ஏ ஜீவி, உங்க அண்ணன் கூப்பிடாரு பாரு. என்னடாச்சு? அழறியா? இல்லண்ணா. பயமா இருக்கா? நான் எதுக்கு பயப்பட போறேன்? அதான் நீ இருக்கல. அப்புறம் என்ன? சரி, இப்ப எப்படி இருக்கு? சரி, அப்படியே இரு, அவனை போட்டோ எடுக்கிறேன். சரி, ஆனா என்னை கவி மட்டும் தான் எடுக்கணும், ஓகேவா? ஏண்டா, பாவம் பயப்பட, அவனையும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே. சரி, உனக்காக. ஓகே, எடு. ஓகேவா? போட்டோ எப்படி வந்திருக்க? சூப்பர். இப்படி இருக்கணும் என்ன? ஓகே. ஏடா, திடீர்னு அந்த புள்ள சிரிக்குது. கொஞ்சம் திரும்பி பின்னாடி பாரு. ஓ, இதான் மேட்ரா? என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே, கண்ணீரெண்டில் நீருந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்திலோடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே, வலியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே. ஓய், என்ன என்னன்னா என்ன? இதுக்கடி பாக்குற? எதுக்கு பாக்கறேன்னா? இது எதுக்கோ பாக்கறேன். என் கண்ணு நான் பாக்கறேன். உனக்கு என்ன? அடியே, என்ன? உன் கண்ணா இருக்கலாம், பாக்குறது என்ன? ஆமா, உன்னதான் பாக்கறேன். இல்லன்னு சொல்லலையே. என்னடி, சைட் அடிக்கிறியோ? ஆமா, அடிச்சா என்ன தப்பு? சைட்டு தான் அடிக்கிறேன். இப்போ என்ன? ஏய், என்னடி திமிரா? ஆமா, கொஞ்சம். என்னடி பயம் விட்டு போச்சோ? நேற்று நைட்டு போனா போதுன்னு விட்டேன், இன்னைக்கு நைட்டு ரெடி. சரி,
வந்தேன். ஆனா நீ தான் வரல. இன்னைக்கு நைட்டும் ரெடியா தான் இருக்க. நீ சொன்ன மாதிரியே. அடியே வேணாண்டி, என்ன விருப்ப தெரியும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அப்புறம் அப்புறம் நான் தான் ரெடியா இருக்கேன்னு சொன்னல. அப்புறம் என்ன, நீ சொன்ன மாதிரியே பாதாம் முந்திரி பிஸ்தா கசகசா போட மறக்காம பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். என்ன ஹல்க், ஓகேவா? நீ ரெடியா இருந்துக்கோ. அப்புறம் பூ ஹல்வா வாங்க மறந்துடாத. ஞாபகமா வாங்கிட்டு வந்துடு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நீயும் ஒரு மார்க்கமா பிளாக் ரோஸ் மாதிரி இருக்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா. உன்னை விட்டா என்ன விடும் உயிரானம்மா உள்ளுக்குள்ள. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டேய் என்னடா நடக்குதுங்க? ஒளியும் நடக்குது. அதான் தெரியுதே. என்ன சிரிச்சிட்டு இருக்க? அப்போ பிளான் பண்ணிட்டியா? மீரா வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா மீரா எப்போ வருவாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதான் வேற பிளான் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்க. அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். அப்படி சொல்லு. அதானே பார்த்தேன். என்னடா சம்பந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கேன்னு. எல்லாம் பண்ணிட்டு வந்ததான் ஐயோ ஒண்ணும் தெரியாத போல மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கீங்களோ? அசோக் ரொம்ப பிஸி போல. வருண், டேய் புது மாப்பிள, வாடா வாடா வாடா. என்ன புது மாப்பிள, ஒரே சிரிப்பு தான் போல. வாடா வாடா, இங்க சென்டருக்கா வாடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் புது மாப்பிள, ஒரே ஜாலி தான் போல. மேட்சிங் தான். கலக்குறியாடா. அப்புறம் புது மாப்பிள, ஆர்வ கோளாறுல எதுவும் நம்ம டீலிங் ஞாபகம் இருக்குல்ல? டீலிங்கா? இங்கேயுமாடா? ஆமா அசோக், உனக்கு தெரியாதுல்ல, நானும் வருண் மதி நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சபதம் போட்டிருக்கோம். சபதம் போட்டிருக்கீங்களா? எதுக்கு? அது ஒண்ணு இல்ல அசோக், சும்மா விளையாட்டுக்கு. அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு நாங்க 3 பேரும், வேற எதுவும் இல்ல. விளையாட்டுக்கா? அடே அப்போ டேய் ஏன்டா உனக்கே கல்யாணம் ஆனாலும் இங்க ஒண்ணு இல்லடா, போதுமா? ஆமா, அப்படி என்ன சபதம் எடுத்தீங்க? அது ஒண்ணு இல்ல, நாங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணா ஒரே நாளே கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யாரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடக்கூடாது. 3 பேருக்கு எப்ப கல்யாணம் நடக்குதோ அப்போதான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு சத்தியம் பண்ணி சபதம் எடுத்துக்கிட்டோம். எது சத்தியம் பண்ணி சபதம்? சரி, இது யாரு கொடுத்த ஐடியா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வேற யாரு? நான் தான். நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு நிரூபிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யாரும் பண்ணாததா புதுசா பண்ணலான்னு. அதான். ஓ அப்படி. ஒன்னாவே சுத்திட்டு இருந்தோம். ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச். அப்புறம் லைஃபும் ஒன்னாதான ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக சரி எல்லாம் ஓகே தான். ஆனா போட்டாலே சரியில்லையப்பா. ஏன் வரும்? நீங்க நிபிதா அந்த கலர் ட்ரெஸ்ல பாத்துட்டு தானே நீங்களும் போயிட்டு ஷர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்க அதே கலர்ல. ஆமா அசோக், நீங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க, அதனால பாத்துட்டு உடனே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க ஒரு சிலர் சாக்லேட் சாப்பிடணுன்றதுக்காக ஒரே கலர் ட்ரெஸ்ல வர சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா வருண், உங்களுக்கு தெரியாதா? ஆனா வெளியில என்ன காமெடி பண்ண மட்டும்தான் வச்சிருக்காங்க. எனக்குன்னு ஜோடியே இல்ல அப்படின்னு பரிதாபமா பேசுவான். நமக்கே பாவமா இருக்கும். ஆனா கொஞ்சம் கேப் கிடைச்சாலும். ஆனா வரும், நமக்குலாம் அப்படி ஒரு சான்ஸே கிடையாது. இவனுக்கு மட்டும் எனக்குலாம் மறைச்சுக்கிட்டே தான் போச்சு. இப்பதான் கொஞ்சம் சிரிச்சுட்டு போச்சு, அது கூட ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. வாழ்ந்தா அவன மாதிரி வாழணும். கிடைச்ச கேப்ல சும்மா நச்சுன்னு. டேய் ஏங்க, நானும் காமெடி பீஸா தாங்க சுத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஜிலேபி தள்ளி விடுங்க, நானும் கொஞ்சம். ஆமா அசோக், யார் அந்த லக்கி பர்சன்? லக்கி தான் வரும், ரொம்ப லக்கி. இப்ப கூட பொண்ணு மாப்பிள பாத்துட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நோனோ, அங்கதான் அவங்க கொஞ்சம் கட்டு மைனா நிக்குது. அதான் அடுத்து என்ன பண்ணலான்னு கண்ணாலேயே பேசிட்டு இருக்காங்க. தெரியாம ஒரு டைம் கொடுத்துட்டேன்.
அதுக்குன்னு இப்படி மனத்தை வாங்குறானே. டேய் போதும்டா, நிறுத்து. ஆமா வருண், கரெக்ட் டைம் போயிட்டா. இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கோம். மேரேஜ்க்கு முன்னாடியே குட் நியூஸ் சொல்லியிருப்பாரு. வினோ, இது நல்லா இல்ல. பாத்தீங்களா அசோக், இவ்வளவு ஆழமா கதை கேட்க வந்திருக்கானு. டேய் ஏன்டா இப்படி பண்ற? வாயும் மூடுடா. வருண், நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நாளையில இருந்து அவர்கிட்ட டியூஷன் படிக்க போறேன். அவர்கிட்ட இருந்து நிறைய படிக்கணும். அப்படிதான் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம். ஓ அப்படியா அசோக், நானும் வரேன். எனக்கு அட்மிஷன் போட்டுருங்க. ஆமா, யாரா அந்த அவரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. ஆளை பார்த்தா இந்த பூனையே பால் குடிக்குமான்னு இருக்கும். ஆனா அந்த பூனை பூஸ்டே குடிக்கணும். அப்புறம் தான் தெரியும். டேய் போதும்டா, ரொம்ப ஓவரா போறடா. ஆமாண்டா, ரொம்ப ஓவரா தான் போறீங்க. எங்களுக்கு அப்படி ஒரு ஆஃபரே கொடுக்கலையே. உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்கலாம்? அதெல்லாம் தெரியாது, நானும் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். டேய் சாமி, ஏன்டா 4 செவத்துக்குள்ள நடந்தத இப்படி 40 பேர்கிட்ட சொல்லி என் மனத்தை வாங்குறியாடா? ஏன்டா? 40 பேருக்கிட்ட 4,000 பேர் மத்தியில சொல்லுவேன். உனக்கு மட்டும் எப்படி அட்மின் இந்த ஆஃபர்லாம் கொடுக்கலாம்? அதெல்லாம் தெரியாது. அப்ப நாங்க எல்லாம் 6 மந்த் தான். நோ கிஸ்ஸிங், நோ ஹக்கிங், நோ டச்சிங், நோ சிரிச்சிங், ஒன்லி வாட்சிங். அது கேட்டு என் வாழ்க்கையில குண்டு போடுற? ஆமாண்டா, அப்படிதான் போடுவேன். நான் அங்க சோக கடல முழுகி இருக்கேன். ஆனா நீ சந்தோஷமா நீச்சல் அடிப்பியோ? நான் எங்க அவள் பறந்து போனாலே என்ன மறந்து போனாலே அப்படின்னு சோக கதை வாசிப்பேன். நீ மட்டும் அக்கு கிசு ரொமான்ஸ் இருப்பியோ? ஸ்ட்ரைக்கு தான். அப்ப காதல் பண்ண வைக்காம விட மாட்டேன், அப்படித்தானே? எஸ் ஆஃப் கோர்ஸ். அதான் எங்க உலக வழக்கம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, நான் எப்படி இருக்கணும் அப்படித்தானே நீ இருக்கணும். இல்ல மஞ்சக்கட்ட மைனா கிட்ட நீ எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்லு வடிக்கலன்னு சொல்லுவேன். இது அட ஆமா சகல, ஞாபகம் இருக்கா? ரோஸ், நீங்க சூப்பரான ஃபிகர்னு நினைக்கல, அடக்க ஒட்டக்கமான பொண்ணுன்னு நினைக்கல, உங்களை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமான்னு பயமா இருக்கு. என் மனசுல டூலைட் போர்டு மாட்டியிருக்கேன். யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து தங்கலாம். அது நீங்களாம் கூட இருக்கலாம். இத மட்டும் மஞ்சக்காட்டு மைனா கிட்ட சொன்னா அப்புறம் உடனே காதல் ரத்து தான். எப்படி சகல? ஆனா நீ இருக்கியே, நல்லா வருவடா, நல்லா வருவ. தேங்க்யூ. அப்புறம் என்ன, அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்கலையான வருத்தத்துல இருந்தா இவனுக்கு லவ் பண்ணி ஜாலியா ரொமான்ஸ் பண்ணுவாராம். அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? தெரியுது, மூடு. அதான் வச்சுட்டல ஆப்பு. இனி அப்படிலாம் பண்ண மாட்டேல, லவ் கிவ் ரொமான்ஸ்னு. போக கூடாது. அப்படி போன இதை விட பெரிய ஆப்பு என்கிட்ட இருக்கு. அப்புறம் நான் பொறுப்புல. என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. கௌதம், டேய் கௌதம், டேய் கௌதம். என்னடா? அத நான் தானே கேட்கணும். என்னடா இதுக்கு இப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்க? போலாமா? எங்கயா? டேய் என்னடா? அது சரி, இன்னுமாடா அந்த பொண்ணு முக கண்ணால தெரியுது? அட போடா, ஏன்டா அப்படி படுத்து எடுக்கிற? ஏற்கனவே நல்லா பசி எடுக்குதுடா, பசியில வயிறுலாம் கிள்ளுது. நீ வேற கடுப்பு ஏத்தாதடா. அந்த புள்ளைய பார்க்க போலான்னு சொன்னல, வாடா போலாம். அங்கேயாவது போயிட்டு சாப்பிடலாம் மச்சான். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுடா. வாடா போலாம். எங்க மச்சான்? அடி வெண்ணம் அவனே, ஏன்டா சாவடிக்கிற? இவ்வளவு நேரம் நல்லா தான்டா இருந்த, அப்புறம் என்னடா ஆச்சு உனக்கு? அந்த பொண்ணு போய் 1/2 hour ஆகுது, இன்னும் கண்ணாடியே பாத்துட்டு இருக்கேடா. இன்னுமாடா அந்த பொண்ணு முகத்தில் தெரிஞ்சிட்டு இருக்க? அடி எதனா ஒண்ணு சொல்லி தொலைடா. இப்ப ஜீவிய பார்க்க போறோமா இல்லையாடா? இல்லைன்னா வீட்டுக்காவது வாடா போலாம். டேய் மச்சான், இப்ப அங்கதான்டா இருக்கோம். எங்க? ஜீவி வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கோம். என்ன? இதா ஜீவி வீடு? ஆமாடா, இந்த அட்ரஸ் தான் அஜய் எனக்கு சொன்னான். அப்படியாடா?
அப்ப அந்த பொண்ணுங்களும் இங்கதான் வந்தாங்க. சரி வா, ஏன் என்ன இங்கே இருக்கணும், உள்ள போகலாம். ஆனா என்ன ஆனா? அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அதான் கார்ல வந்தாலே. அதுக்கு என்ன, ரோட்டை பார்க்காம அந்த பொண்ணை தானே பாத்துட்டு வந்த? அதான்டா, அந்த பொண்ணு மேல வச்ச கண்ணை என்னால எடுக்கவே முடியலடா. அங்க இங்கேயும் பார்க்க முடியல. ரொம்ப சீப்பா நடந்துக்கிட்டல. இந்த மைண்டோட இப்ப நான் ஜீவியை பாப்பேன். சுத்தமா என் கேரக்டர் சரியில்லடா. ஜீவி ரொம்ப நல்ல பொண்ணு, நான் ஒரு மோசமான பையன். டேய் கௌதம். இல்ல மச்சான், அவளை பார்க்காமலே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குதுடா. அவளை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தேன். ஆனா இப்போ என் மனசு அவளை பார்க்க வேணாம்னு சொல்லுதுடா. கிட்ட நெருங்க நெருங்க என் நெஞ்சா படப்பட நடிச்சிட்டு இருந்தது. ஜீவிய பார்க்க போறான்னு அவ்வளவு ஆர்வமா இருந்தேன். ஆனா இப்போ வேணான்னு தோணுதுடா. நான் ரொம்ப தப்பானவன். நான் எதனா ஜீவிய இல்லடா. டே கௌதம், என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி தெரியும்டா. உன் பார்வை வச்சே கண்டுபிடிப்ப நீ அந்த பொண்ணு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கல. என்னமோ உனக்குள்ள தோணி இருக்கு. அதான் என்னவா இருக்குன்னு அந்த பொண்ணு ஃபேஸ் பார்த்து திங்க் பண்ணிட்டு இருந்த. இதுக்கே நீ தப்பானவா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஆக்சிடென்ட் முன்னாடி. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ மொத்தமா சேஞ்ச் ஆகிட்ட. தேவையில்லாம யோசிக்காம வா, நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. வா. இல்லடா வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். டேய் என்ன நீ வான்னு சொல்றல, வா அந்த புள்ளைய பார்த்துட்டு வந்துடலாம். எதுக்கு நீ இப்படி தப்பா யோசிக்கிற? நான் தான் சொல்றல நீ தப்பா பார்க்கலன்னு. சம்திங் ஸ்பெஷல் என்னமோ இருக்கிற மாதிரி தோணி இருக்கு, அவ்வளவுதான். பொண்ணுங்க விஷயத்துல நீ கொஞ்சம் அப்படி இப்படிதான், ஆனா இப்போ இல்ல. உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா நீ வா. இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்கனா எப்படி? ஏன்னா நானும் அந்த புள்ளைய பார்த்ததில்ல. நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கும் பார்க்கணும்னு தோணும். நம்மளால இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காளே, அந்த புள்ளைய பார்த்தே ஆகணும். வா. டேய் இப்ப நீ வர போறியா இல்லையா, இல்ல நான் மட்டும் போயிட்டு வருவா? ஏவினோ ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம பையன் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அத்தை பொண்ணு குண்டுவே கல்யாணம் பண்ணிக்க போறாள. இவன் ஒருத்த இங்க நிறுத்த எல்லா பிளானும் பண்ணியாச்சு, அது தெரியாம வேற சந்தோஷப்பட்டு இருக்கானே. என்னடா அமைதியா இருக்கா? ஆமாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹிஹிஹே. அசோக். சொல்லு ராஜேஷ். எவ்வளவு நேரம் தான் கண்ணாடியை பார்த்துட்டு இருப்ப? வரமாட்டேன் ரொம்ப நேரம் கண்ணாடிக்குள்ளே தான் மூழ்கி இருக்க. டேய் அதுலடா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், அதான் முகம் எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். எப்படி இருக்கு? பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்ன பார்த்தது என்ன சொல்லுவா? ஐ லவ் யூ மாமான்னு சொல்லுவா. ஏண்டா? அப்புறம் என்னடா என்கிட்ட கேட்டா? அந்த பிள்ளை பார்த்துட்டு என்ன சொல்லுதோ அதான். சரிவா போலாம். என்னடா இவ்வளவு டெக்கரேட் பண்ணிருக்காங்க? இதுனா ஃபங்க்ஷன் நடக்குதா? தெரியலையே. சரிவா உள்ள போயிட்டு பாப்போம். என்ன சின்ன இப்படி வந்தது கால் பண்ற தானே? என்னமா நடந்தது? அண்ணா அது வந்து வீட்டுக்கு வந்துட்டுமே, சரி உள்ள போயிட்டு பாத்துக்கான்னு கால் பண்ணல. உள்ள வந்ததும் மதிசரை பார்த்துட்டு மீரா ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டா. வா மதிசரை பார்த்து பேசலான்னு சொன்னேன், ஆனா மீரா வேண்டாம்னு சொல்லிட்டா. நான் மதிசரை பார்த்துட்டு வந்தேன். மீரா எப்ப வெளியே வந்தாலும் தெரியல. நான் மதிசர் பக்கத்துல மீரா மாதிரி இருக்க பொண்ணை பார்த்துட்டு மீராவை கூப்பிட்டு பார்க்கறேன். மீரா அங்க இல்ல. சரி வெளியே வந்திருக்காளான்ட்டு இவ்வளவு தூரம் வந்தேன். அப்பதான் மீராவை அவன் மயக்க மருந்து கொடுத்து கார்ல தூக்கி போட்டு. யார் அவன்? முன்னாடி தெரியுமா? மதிசர் கம்பெனில தான் வேலை பார்க்கறான். இப்படிதான் மீரா கிட்ட ஒரு டைம் தப்பா நடக்க பார்த்தா. அப்ப மீரா அவன் கைய உடைச்சிட்டா. அந்த கோவத்திலே தான் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தான். எப்ப மீரா சிக்குவானு பார்த்துட்டு இருந்தான். ஆனா மீரா திடீர்னு டெல்லிக்கு போனதால இப்ப வருவான்னு அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. சரி நீங்க உள்ள போங்க. அண்ணா மீரா மீரா கொண்டாகாது.
நீங்க பயப்பட உள்ள போங்க. போமா. ஆ சரிங்கண்ணா. ராஜேஷ், அந்த பொறுப்புக்கு நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஆ இருக்கு அசோக். நான் சொல்ற நம்பருக்கு அந்த நம்பர் சென்ட் பண்ணு. ஆ சென்ட் பண்ணிட்டேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணு. ம். ஹலோ ஹலோ, யாரு? டேய் சத்யா. ஆ சொல்லுடா அசோக், என்ன புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற? சொன்ன மாதிரி எங்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டியா? அது அப்புறம் சொல்றேன்டா. உனக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் ட்ராக் பண்ணி இன்னைக்கு எங்க இருக்குன்னு உடனே சொல்லு. சரிடா, என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? ம் ஆமாடா, கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பு. ம் ஓகேடா. நீங்க தான் பொண்ணா? சொல்லவே பாத்தீங்களா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அனி உலகினில் உனக்கென நானும் ஓர் உறவின எனக்கென நீயும் அழகாய் பூத்திடும் வானமாய் நீயே தெரிந்தாயே. உன் விழி எனதென கண்டேன், என் உயிரினி நீ என கொண்டேன். நான் கண்ணிமைக்கும் நோடு